ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா வீட்டிலேருந்து சரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்போ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் வர்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வர்றது இதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மளால் அடுத்தடுத்த இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். ஏன் இப்போ உடனே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வீடு பார்த்துக்கிட்டு வர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்ம வீடு பார்த்துக்கிட்டு வரணும் தான், வந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். தேவையில்லாமல் பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் பார்க்க வேண்டியதான், பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டியதான் அப்படின்னோன்னு, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னோன்னா அதில் நம்மளுக்கு தான் கவலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க, இது இருக்கிறது இருக்கட்டும், இருந்த போன விஷயங்கள் போகட்டும், அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னோன்னு, ஆமாம் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே யாரையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதையே யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம், இப்போ உள்ள பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்தது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கலாம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நம்ம மாற்றிக்க முடியாது. வீடு பார்க்குறபடி நம்ம பார்த்துக்குவோம். அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம போகிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதையுமே சரியில்லை சரி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வாழ்க்கையில் கொண்டுட்டு போக முடியும். அதை தாண்டி எந்த விஷயத்தையுமே நம்ம கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கட்டும், அதை தாண்டி நம்மளுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிகிறத நம்ம இது பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒன்றும் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களால முடியுது அவங்களால முடியுது அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை என்ன ஒரு இதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரிப்பா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கான ஒரு இதுங்கிறது கரெக்டான டைமிங் வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கிடையில் நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஈடுபாடு இருக்காது. அப்படி இருந்தால் நம்ம அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.